இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நீ அதை எப்படி நான் சாத்தியமாகும்? இன்றைக்கி அறிவிப்பு வெளியிட்டு இதுக்கு டெண்டர் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளோ நிதி இருக்குது? இப்போ இருக்கின்ற அறிவிப்புக்கே கடன் வாங்கி தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆக இவங்கள வெறும் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. மாணவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கும் பெற்றோருடைய வாக்குகளை பெறுவதற்கும் ஒரு தந்திரமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதையெல்லாம் ஒரு டெண்டர் இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு நிதி ஒதுக்கணும், அப்புறம் டெண்டர் குறவணும், அப்புறம் தான் இறுதி செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி இவரை கொடுக்க முடியும்? ஏற்கனவே தமிழ்நாடு கடலில் தத்தளிச்சிட்டு இருக்குது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கே நிதி கிடையாது. கடன் வாங்கி தான் இவருக்கு செலவு பண்ண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அறிவிப்புகள்லாம் வெற்று அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இவர்களை அறிவிக்கின்ற தற்போது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதுதான் அப்படி தான் பார்க்கப்படுகிறது. இது வெறும் 2026 தேர்தலை நோக்கி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவு கடனை இந்த அரசு பெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அரசு சொல்லும் போது அரசு 28% வரை கடன் வாங்குவதற்கான தகுதி இருக்கு, நாங்கள் 26% தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. அப்பொழுது என்ன பேசினார்? இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற போது என்ன பேசினார்? தமிழ்நாட்டு மக்களை கடனாளிக்கிட்டுன்னு சொன்னார். நாங்கள் இருக்கின்ற பொழுது கொரோனா காலம், ஒரு வருஷம் வருவாயே கிடையாது. அதோட கொரோனாவுக்கு வேற கூடுதலாக செலவு பண்ணோம். பல புதிய திட்டங்களை கொண்டாந்தோம். மூலதன செலவு அதிகப்படுத்தணும். இந்த ஆட்சியில் மூலதன செலவும் அதிகம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இல்லை, அதிகமாக இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் கூட கடந்த ஆண்டு 2024 ஆண்டு 3,54,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. வருவாய் 1,10,000 கூடுதலாக இருக்குது. வருவாய் அதிகரிச்சிருக்குது, கடன் அதிகரிச்சிருக்குது, புதிய திட்டங்கள் எதுவும் வரல. அப்போ நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் தான் நடந்துகிட்டு தான் மக்களுடைய பார்வைக்கு தெரிகிறது. இதுதான் யதார்த்த உண்மை. நிதிநிலை குறியீட்டு அந்த லோகோல வந்து நாளைக்கு நிதிநிலை அறிக்கை பற்றி தெளிவாக சொல்லப்படும். ஆமாம், இதையெல்லாம் அதுதான் மாற்ற முடியும். வேறு எது மாற்ற முடியும்? ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டாந்து பேசுகிற பொருள் ஆக்கணும். ஏன்னா அவர் செஞ்ச தப்புகளை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட லோகோ வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அந்த எதிர்ப்பை குறைப்ப, மக்களுடைய கொந்தளிப்பை குறைக்க, மக்கள் இருக்கின்ற கோபத்தை குறைக்க இன்றைய பட்ஜெட்டில் புது அறிவிப்பை வெளியிட்டு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. நிச்சயம் அது நடக்காது. முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து அரசு வெளியிட்டிருக்கு. வளர்ச்சி வந்து 8% இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடன் வாங்கினது எவ்வளோ இருக்குது அதை பார்க்கலையா சார்? கடன் வாங்கி செய்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம் சார். கடன் வாங்காத வருவாயை பெருக்கி அதன் மூலமாக வளர்ச்சியை கொடுத்தா ரைட்டு, அதை ஏற்றுக்கலாம். கடனை ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போகிறீங்க, வருவாய் அதிகரிக்குது, ஆனால் திட்டம் எதுவும் வரல. இந்த கடனை யார் கட்டுறது? நாளுக்கு நாள் கடன் அதிகமாகிட்டே போகுது. கடன் வாங்கி தான் அரசாங்கம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டு விட்டது. கடன் வாங்கி தான் சம்பளமே கொடுக்க முடியும், அரசு ஊழியருக்கு உண்டான சம்பளம் கொடுக்க முடியும். அதோட அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், ஏற்கனவே நடைமுறை இருக்கிற திட்டங்கள் எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் செயல்படுத்த முடியும். அவலநிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த பட்ஜெட் வெற்று அறிவிப்பு விளம்பரத்திற்காக போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் பார்க்கப்படுகிறது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து சொல்லிட்டு போயிட்டேன், அதை மீண்டும் எதுக்கு சொல்லுவானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 1000 கோடிக்கு அமலாக்கத்துறை அறிவிச்சிருக்காங்க. 1000 கோடி ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமலாக்கத்துறையுடைய அறிவிப்பு. அதில் வந்து இடி, டாஸ்மாக் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள், நபர்கள் மீது PMLA 2002 சட்டத்தின் கீழ் 6/3/2020 தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. டாஸ்மாகை சுற்றியுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய FIR அடிப்படையில் இடி இந்த விசாரணையை தொடங்கி இருக்குது.
குற்றச்சாட்டுகள் எம்ஆர்பி விட கூடுதலாக வசூலித்த டாஸ்மாக் கடைகள், உத்தியோகஸ்தர்களுக்கு மதுபான நிறுவனங்கள் வழங்கிய லஞ்சம், பணியிட மாற்றங்களுக்கு லஞ்சம், இதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சதாக அறிவிப்பு வந்திருக்குது. சோதனையின் போது டாஸ்மாக் அலுவலகங்களில் பணியிட மாற்றங்கள், போக்குவரத்து டெண்டர்கள், பார் உரிமம் டெண்டர்கள், தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு உளவுத்துறை ஆணைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. டாஸ்மாக் கடைகள் ஒரு பாட்டிலுக்கு ரூ. 10 to 30 வரை அதிகமாக வசூலித்த விவரங்களும் அதிகாரிகள் ஈடுபட்டு அந்த சோதனையில் கண்டறியப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன. போக்குவரத்து டெண்டர் மோசடியில் விண்ணப்பத்தாரின் KYC விவரங்களும் டிடியுமாக பொருத்தமாக இல்லை என்பதையும் அதில் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஒரே விண்ணப்பத்தாருடன் டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்படாமல் ஆண்டுக்கு 100 கோடிக்கு மேலான செலவு செய்யப்பட்டதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பார் உரிமம் டெண்டர்களில் GST பேன் இல்லாதவர்களும் முறையான KYC இல்லாதவர்களும் டெண்டர் பெற்றுள்ளனர் என்பதும் இந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன. டாஸ்மாக் உயர் அதிகாரிகளும் மதுபான நிறுவனங்களும் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அதிக உத்தரவுகளை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. மேற்கண்ட அனைத்து நடவடிக்கைகளும் PMLA 2002 மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் 1988 ஏற்ப குற்றச்செயலாக ED உறுதி செய்துள்ளதாக அறிவிப்பு அமலாக்கத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய 1000 கோடிக்கு மேலே முறைகேடு நடந்ததாக சொல்கிறாங்க. அது முழு விவரமும் முழு விசாரணை நடைபெற்று முடியும் போது சுமார் 40,000 கோடி முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தெரிய வரும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டுட்டாங்க. சோதனை அடிப்படையில் அவை கைப்பற்ற ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு தொடுவாங்க. இதில் யாரெல்லாம் சிக்குவாங்க என்பதெல்லாம் ஊடகத்துக்கு பத்திரிக்கும் அந்த அமலாக்கத்துறையை தெரிவிக்கும். நன்றி, வணக்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.